ஹாய், இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா சாதம் வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து குக்கர் அடுப்பு ஆன் பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து ரைஸ் தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ வந்து 10 minutes வந்து தண்ணி கொதிக்கிறதுக்காக மூடி வச்சுருக்கோம். இப்போ வந்து நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. அதனால் வந்து அரிசி இப்போ போட போகிறோம். அது வேகிறதுக்காக நம்ம வந்து ஒரு 20 minutes வந்து நம்ம வெயிட் பண்ண போகிறோம். இப்போ குக்கரை நம்ம மூடி வைக்கணும். இப்போ நம்ம நல்லா வேக அரிசி, அதனால் நம்ம நல்லா கிண்டி விடணும். ஏன்னா அந்த அரிசி வந்து பொங்குறதுக்காக கிண்டி விட்டுட்டுருக்கோம். இன்னும் 10 minutes வெயிட் பண்ணணும். வேகிறதுக்காக மூடி வச்சு 10 minutes வெயிட் இப்போ வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். இது நல்லா வெந்துருச்சான்றது பார்க்கறதுக்கு ஓப்பன் பண்ண போகிறோம். நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து குக்கர் வந்து இப்போ விசில் அடிக்குது. அது ரெடி. அது வந்து 3 times வந்து விசில் அடித்தோடனே வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்து அப்புறம் வடிச்சு வைக்கலாம். சாதம் வெந்துட்டு இருக்கட்டும். அடுத்து நம்ம குழம்பு செய்ய போகிறோம். இப்போ வந்து நம்ம செய்ய போகிறது முட்டை குழம்பு. எண்ணெய் சட்டியில் வந்து அடுப்பு ஆன் பண்ணிட்டோம். அப்புறம் எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் நாங்கள் வந்து முட்டை குழம்புக்கு நீங்கள் வந்து என்னென்ன காய்கறி வேணாலும் போட்டுக்கோங்க. நாங்கள் இப்போ போட போகிறது தக்காளி, வெங்காயம், கேரட், அப்புறம் முட்டை, எக்கு வந்து போட்டுறதுக்கு முன்னாடி நல்லா தக்காளி எல்லாம் நல்லா வதக்கிக்கணும் எண்ணெயில். நல்லா அது வதங்கினதுக்கப்புறம் நல்லா அது வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம எக்கு போட போகிறோம். எக் வந்து நீங்கள் எத்தனை பேர் சாப்பிடுங்களோ அத்தனை பேருக்கு சாதம் போட்டுக்கோங்க. நம்ம இப்போ 3 பேர் தான் சாப்பிட்றோம். 3 பேருக்கு தான் சாப்பிட போகிறோம். அதனால 3 பேருக்கு போதுமான அளவு நம்ம போட்டுக்கோம். போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். 3 பேருக்கு தேவையான அளவு. இப்போ வந்து நல்லா கிண்டி விட்டுருக்கோம். கிண்டிகிட்டு இருக்கோம். அச்சோ, கருவேப்பிலை போட மாட்டோம். அது போட்டுக்கிறோம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே போட்டுக்கோங்க. இப்போ வந்து உப்பு போடுறோம். உப்பு போட்டுட்டோம். காரமாக இருக்கிறதுக்காக மிளகாய் எடுத்துக்க போகிறோம். மிளகாயும் கேரட் போடணும். ஒரு 1/2 hour வந்து வேகும். இப்போ வந்து 3 times விசில் அடிச்சிருச்சு. அதனால் சாதம் வெந்துருச்சு. வடிக்கவும் போகிறோம். இப்போ வந்து குழம்பும் நல்லா வெந்துருச்சு. நல்லா காய்கறிலாம் வெந்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள் இந்த ரெண்டையும் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுவும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் தான் சாப்பிடுவோம். அதனால் கொஞ்சம் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நம்ம நல்லா அது கிண்டிக்கிட்டு நம்ம வந்து நல்லா குழம்பு வந்து நல்லா வெந்ததால் நல்லா ரெடி பண்ணிட்டோம். அதனால் இறக்கி வைக்க போகிறோம். எண்ணெய் கத்திரிக்காய் கூட்டு செய்ய போகிறோம். எண்ணெய் கத்திரிக்காய் கூட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். அடுத்து தக்காளி அடுத்து கருவேப்பிலை போட போகிறோம். அடுத்து தக்காளி வெங்காயம் வதக்க போகிறோம். கத்திரிக்காவும் நல்லா தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டும். தண்ணி ஊற்றுவோம். எங்களுக்கு வந்து தேவையான அளவு ஊற்றுவோம். கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ மிளகாத்தூள், மல்லித்தூள் போட போகிறோம். கத்திரிக்காய் போட்டு செஞ்சாச்சு. இப்போ வந்து எல்லாமே ரெடி. இப்போ நம்ம எல்லோரும் சாப்பிட போகிறோம். நம்மளும் வந்து டேஸ்ட் பார்க்க போகிறோம். நம்மளோட சாப்பிட்றதுக்கு ஒரு ஆள் வந்துருக்காங்க நம்மளோட கடைக்கு. இப்போ நம்ம டைனிங் டேபிளில் வந்து தண்ணி வச்சு இப்போ சாப்பாடு வைக்க போகிறோம். சாப்பாடு சாப்பிட்றதுக்காக ஒரு ஆர்வமாக இப்போ உட்காந்துருக்காங்க. அவங்க நம்ம இப்போ காமிக்க போகிறேன். இவங்க தான் அது. முதல்ல சாதம் வைக்க போகிறோம். அடுத்து குழம்பு, முட்டை குழம்பு ஊற்ற போகிறோம். கத்திரிக்காய் தொட்டுக்க வைக்க போகிறோம். கூட்டு சூப்பர். இதை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.